தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும். நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். 5 ஓட்டுனா கூட 2 ஓட்டு விஜய். வருஷம் ஆண்ட ஒன்னும் புரோஜனம் கிடையாது. என்ன எங்களுக்கு பாதுகாப்பு விசிலுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். விட்டுட்டா அவர் வராரு. அவர் வரும்போது அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப வராருன்னா நம்ம ஒரு மாற்றம் கொடுக்கணும். நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து என் ஓட்டு என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஓட்டும் விஜய்க்கு மட்டும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு வாயில மட்டும் தான் வடை சுட்டு இருக்காரு. ஆனா ஒன்னா ஸ்டேஜ்ல நின்னுட்டு வாயில மட்டும் வடை சுடுறாரு. உளுந்து வடை, பருப்பு வடை, மசால் வடை எல்லா வடையும் சுடுறாரு. ஆனா அவர் பருப்பு வேகவே இல்லை. போடுவோம் சார். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். 5 ஓட்டுனா கூட 2 ஓட்டு விஜய்க்கு. அதை எல்லாருமே கன்ஃபார்ம். நான் என் இஷ்டத்துக்கு நான் போடுவேன். என்ன யாரும் இதில் தான் போடு அதில் தான் போடுன்னு சொல்லக்கூடாது. என் விருப்பம் யாருக்கு போடணும் போடணும். குடும்பத்துல அதாங்க 5 ஓட்டு இருந்தாலும் எங்க 2 ஓட்டு அவங்களுக்கு விஜய்க்கு தான். அப்புறம் யார் எப்படி போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். 5 வீட்டுல 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 5 பேர் விஜய்க்கு போடுவாங்க, 5 பேர் ஏதோ மாத்துவாங்க. அது அவங்க இது நம்மளால இது முடியாது. ஆனா விசிலுக்கு தான் போடுவோம். ஒரு நன்மைக்கோசம், ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், அதுக்கோசம் போறது. விஜய் வந்தாருன்னா ஒரு நன்மை. என்ன ஒரு குடியோ, ஒரு போதையோ, ஒரு கெஞ்சாவோ, ஒரு பவுடரோ எதுவுமே இருக்க கூடாது. மெயின் அதுதான் ஓகே. எங்களுக்கு அதுதான் தேவை. அவர் செய்யறாரோ செய்யலையோ அப்புறம் கதாது. ஆக மொத்தம் நாங்க வர வைக்கிறோம். இப்போ வரதான் வைக்கிறோம். விஜய் தான் வர வைக்கிறோம். இந்த தமிழ்நாட்டுக்கு விஜய் தான் முதலமைச்சர். விஜய்க்கு தான் ஓட்டு போடும். அவரு தான் வந்து வரணும். இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு அவரு தான் கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் நடமாட முடியல, பயமா இருக்குது. நீ 5 வருஷம் ஆண்ட ஒன்னும் புரோஜனம் கிடையாது. என்ன எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவன் கெஞ்சா அடிக்கிறான், இது அது நடு வீதியில வச்சு போட்டு போறான். அதுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு ஆள் வந்து வரணும், புதுசா ஒரு ஆள் தேர்ந்தா வரணும். அவர் செய்யறாரு செய்யலையோ நாங்க வர வைக்கிறோம். அவர் செய்யணும். விஜய்க்கு தான் ஓட்டு போடும். இருக்குது. ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது, 10 கை தட்டினா தான் ஓசை கேட்கும். அது மாதிரி 10 பேர் வந்தா அவர் முதலமைச்சரா வரலாம், வருவாரு. என்ன அதுக்கு தான் எல்லாம் பயப்படுறாங்க. அப்படி கவுந்தர் போதான் பயந்து நிற்கிறாங்க. அவரை வந்து என்னென்னவோ செய்யறாங்க போறாங்க. நாங்க பார்த்துன்னு தான் டிவியில. அவர் வராத அளவுக்கு பண்றாங்க. 50 வருஷ கதையா இருந்தாலும் 10 வருஷ கதையாலும் நோண்டி எடுக்கிறாங்க. அப்படியே அவர் மீண்டும் வர்றாரு இல்ல, அவர் வர விப்போம். நாங்க வந்து ஆமா விஜய் வர விப்போம். எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். 3 வயசு குழந்தை கூட நடமாட முடியல. அப்ப உனக்கு இது வரைக்கும் இங்க நடக்கிறதுல தெரியாதா? ஓட்டுக்காக நீ வர அது செய்யற இது செய்யறன்னு சொல்ற இல்ல, எங்களுக்கு இன்னும் செஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் சொல்லு. நீயும் நல்லா இருக்கு, நீ ஓட்டு போட்டு நாங்க உன்னை ஜெயிக்க வைக்கணுமா? எங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ புதுசா வரணும், விஜய் வரணும், அவர் முதலமைச்சரா வந்து உட்கார்ந்தணும். அப்ப இருக்குது. அதான் எங்களுக்கு தேவை. விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள ஓட்டு போடுவாங்க, இந்த மாதிரி வயசானவங்கள ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் போடுவாங்க. அவருக்கு வயசானவங்க சின்ன பசங்க இல்ல, அவர் காலேஜில் இருக்கிற அந்த அவருக்கு வந்து இருக்கிறவங்க போடுறாங்க. அது வயசானவங்க எல்லாமே போடுவாங்க. ஆமா விஜய்க்கு தான் வர, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு பிறந்த குழந்தை வாயிலே வருது, நீ யாருக்கு ஓட்டு போடுற? நான் வந்து முகசாலிக்கு போறேன், அங்க போடாது விஜய்க்கு போடுன்ட்டு ஒரு 5 வயசு குழந்தை அது சொல்லிட்டு. அப்புறம் எப்படி? தம்பி விஜய்க்கு தான் நான் போடுவேன். விசிலுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். விசிலுக்கு தான் ஓட்டு. எந்த ஓட்டு போட சொன்னாலும் விசிலுக்கு தான் போடுவோம். ஏன்னா ரொம்ப அக்கிரமெல்லாம் நடக்குது இந்த நாட்டுல. நாங்க வயசாயிடுது, நாங்க போயிட போறோம், எங்களுக்கு என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. அந்த மாரி இருக்கிறதுனால நீங்க வந்து போடுங்க, போட சொல்றேன். விசிலுக்கு போடுங்க. நாங்க எல்லாரும் வந்து போடுறோம். எங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்குது? 4 ஓட்டு, 5 ஓட்டு, 10 ஓட்டு, இத்தனை ஓட்டு இருக்குது. அத்தனை ஓட்டு நாங்க பிரிச்சு நாங்க போடுறோம். விசிலுக்கு தான் போடுவோம். எத்தனை இது வந்தா கூட, பிடிக்கிறதுக்கு ஆர்டர் வந்தா கூட சரி, நாங்க தள்ளிட்டு நாங்க நிப்போம். இப்போ எலெக்ஷன் டைம் கிட்ட வந்துச்சு, காசு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி போட மாட்டீங்க? அதெல்லாம் நான் போட மாட்டேன். நாங்க எனக்கு வரைக்கும் சொல்றேன், நான் போட மாட்டேன்.
ஏன் போடணும்? இவ்வளோ காலமாக ஆண்டமே நாங்கள் 55 வருஷமா ஆள்றோம். ஒரு நாள் கூட மாறாத இருந்த கட்சியில தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ சரியில்லை. இப்போ பரிதாபப்பட்டு விசில் வந்துடும், விசிலுக்கு தான் போடுவோம். விசிலுக்கு தான் விசிலை விட்டு மாற மாட்டோம். நாங்கள் பட்டுட்டு நீங்களும் இல்லை, 2 பேரும் எல்லாம் போயிட்டாச்சு. நீ விசில் தான், அவர் தான் போட்டு ஆகணும். முதலமைச்சர் ஆயிடுவாரு. முதலமைச்சராக ஆயிடணும். பாத்தீங்கன்னா நிறைய ரெண்டு கட்சி வந்து ஆண்ட கட்சி எல்லா கட்சியுமே இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு. நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இப்ப வந்த மாதிரி தெரியல. பாலியல் பிரச்சனை ரொம்ப தலைக்கு மீறி போயிட்டு இருக்கு. போதை வந்து ரொம்ப தலைக்கு மீறி போயிட்டு இருக்கு. அதனால இப்ப இவர் புதுசா வந்திருக்காரு. புதுசா அவரு எவ்வளவு பணம் 1000 கோடி சம்பாதிக்கிறாரு. எல்லா விஷயமும் இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தா கூட அவர் ஏன் நமக்கு வராரு? அவருக்கு பேர் வேணுமா, புகழ் வேணுமா, இல்ல பதவி வேணுமா? எல்லாமே அவர் வாங்கிட்டாரு. பேரோட பதவியோட பயங்கர உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் அவர் இருந்தாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வராரு. விட்டுட்டு அவர் வரும்போது அப்ப அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப வராருன்னா நம்ம ஒரு மாற்றம் கொடுக்கணும். நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். வாய்ப்பு கொடுத்து பார்த்தா அவர் என்ன செய்யறாருன்றத நம்ம ஓட்டு போட்டு நம்ம வாய்ப்பு கொடுத்து நம்ம தலைவரா உட்கார வைப்போம். உட்கார வச்சு என்னென்ன செய்யறாருன்றத நம்ம பார்ப்போம். 5 வருஷம் இருக்கு இல்லையா? அவர் என்ன பண்றாரு நம்ம பார்ப்போம். உண்மையிலே அவர் நல்ல நிலைமை செஞ்சாருன்னா கண்டிப்பா நிரந்தரமா அவர் தான் முதலமைச்சர். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா என் ஓட்டு, என் குடும்பத்துல இருக்க எல்லார் ஓட்டும் விஜய்க்கு மட்டும்தான். என்ன காரணத்துக்காக போடணும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, நான் விஜய் தளபதியோட ரசிகர் ஒரு பக்கம். இன்னொன்று இருந்தாலும் தளபதி ஆட்சிக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. தளபதி கட்சிக்கு வந்தது நிறைய பெண்கள் பாதுகாப்புக்காக தான். பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் இருக்க கட்சியில என்ன பாதுகாப்பு பண்றாங்கன்னு தெரியல. ஆனா தளபதி எங்க ஆட்சிக்கு வந்தாருன்னா தளபதி அவர் வந்து நிறைய மாற்றமும் வரும். அவருக்கு பாதுகாப்பு 3 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் அங்க பாதுகாப்பு கிடையாது. தளபதி வந்தாருன்னா பாதுகாப்பு இருக்கும். பெரியவங்களை விட சின்ன பசங்க தான் ஒரு வீட்டுல இருக்க பெரியவங்களை என்கரேஜ் பண்றாங்க. அதுல இருந்து தெரியுது எங்க தளபதிக்கு அவருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்குன்னு. தளபதிக்கு தான் எங்க ஓட்டு. நீங்க வந்து விஜய் ரசிகர். ஆமா. உங்களை மாதிரியான ரசிகர்களை எல்லாம் வந்து தற்கூரி அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அவங்களோட ப்ரொஃபஷனலை விட்டுட்டு நம்மளுக்காக வரும்போது வர்றவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம வரவேற்கணும். நம்ம அவரை தற்கூரின்லாம் சொல்லக்கூடாது யாருமே. அவர் சொல்றவங்க தான் உண்மையான தற்கூரி. தளபதிக்கு தான் எங்க ஓட்டு, தளபதிக்காக மட்டும்தான் எங்க ஓட்டு. விசில் சின்னத்துக்கு தான் என் ஓட்டு. விஜய் வந்து வெற்றி பெறறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்து நீங்களே பாக்குறீங்க, எல்லா இடத்துக்கும் போறாரு. போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் வந்து அலைமோதுது. வெயில்ல மக்கள் எவ்வளவு பேர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று அவரை பார்த்துட்டு போறாங்க. நடிகர் நடிகர் நடிகர்னு சொல்றாங்க. நடிகரையே தாண்டி ஓட்டு போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? ஓட்டு போடுறதுக்கு கண்டிப்பா வந்து ஓட்டு அது எல்லாமே ஓட்டா மாறும். கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு, ஜெயிச்சு வருவாரு, உட்காருவாரு. அது எல்லாருக்குமே அந்த பயம் வந்துடுச்சு. மத்த கட்சிக்காரங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அதனாலதான் பல விஷயங்களும் பல பொய்களையும் பழிகளையும் சொல்றாங்க. ஆனா நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்த்து ஏன் மற்ற கட்சிகள் பயப்படும்? அவருக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அதுதான் இவங்க எல்லாம் நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இருக்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்போ இடையில வந்து மீஞ்சூர்ல ஒரு பெண் பிள்ளைய வந்து மொட்டை மாடல படிச்சுட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண் பிள்ளைய வந்து பாலியல் பிரச்சனை பண்ணி கத்தி கதறும் போது வெட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி வெட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அப்ப எல்லாருக்குமே தெரியுது நாட்டுல என்ன நடக்குதுன்றது நல்லா கிளியரா தெரிஞ்சிச்சு. அதனால எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மாற்றம் கொடுத்து பார்ப்போம். ரெண்டு கட்சிக்குமே நம்ம வந்து ஓட்டு போட்டு பார்த்தாச்சு. நமக்கு எதுவும் மாற்றமே வந்த மாதிரி தெரியல. புதுசா இவர் வராரு. இவர் ஊழல் பண்ணதில்ல. அவரை பத்தின எந்த ஒரு அரசியல சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே அவர் சம்பந்தப்படாத ஒரு விஷயமா இருக்கு. அவர் புதுசா வராரு. எனக்கு அரசியல் வந்து எனக்கு அனுபவம் கம்மி தான். ஆனா நான் நல்லது செய்ய வரேன்னு சொல்லிட்டு வராரு. வரவருக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஒரு மாற்றத்தை தேடி நாங்க வாய்ப்பு கொடுப்போம். அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்றது அதுதான், மக்களுக்காக சேவை செய்ய வரோம். வந்த பிறகு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இவரும் செய்யாம விட்டாரு. அதாவது எல்லாருமே வந்து புதுசா வந்தவங்க தான். யாருமே வந்து திடீர்னு அரசியல்வாதியா இல்ல திடீர்னு வந்து இதுவாகல. இப்ப எல்லாம் புதுசா வந்துதான் அவங்களுடைய சுயரூபம் என்னன்னு தெரிய வருது. சோ அவரு செய்யணும்னு வராரு. வரவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். என்ன செய்யறாரு நம்ம பார்ப்போமே. நல்லது செஞ்சா நமக்கு நல்லது தானே. அப்ப நம்ம இருக்கிற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டு நமக்கு வந்து இன்னும் கஷ்டப்படுறதை விட புதுசா வரவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவர் என்ன பண்றாருன்னு நம்ம பார்ப்போம். என்ன பண்றாரு பார்த்து நல்லது செஞ்சா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? ஏன்னா இப்ப நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு அழிவோட விளிம்புல போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. விஜய்க்கு வந்து பெண்களுடைய ஆதரவு இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பெண்களோட ஓட்டு தான் விஜய்க்கு அதிகமாவே இருக்கு. ஏன்னா பெண்களுக்காக தான் அவர் பாதுகாப்பு நிறைய சொல்லியிருக்காரு. எவ்வளவு திட்டம்லாம் சொல்லியிருக்காரு. எல்லாமே பெண்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. விஜயை பார்த்து திமுகவும் அதிமுகவும் பயப்படுது அப்படின்னு சொல்றீங்களா?
பயப்படுதான் கண்டிப்பா. ஒரு ஒரு இடத்துக்கு அவருக்கு பிரச்சாரத்துக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்றாங்க. ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்றாங்க? ஒரு ஒரு இடத்தோட கூட்டம் எங்க தளபதிக்கு எவ்வளவு வருது. அவருக்கு ரசிகர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வெயிட் பண்றாங்க. எல்லாருமே வந்து தளபதிக்காக தான் வெயிட் பண்றாங்க. எங்களோட ஒட்டுமொத்த கூட்டம் நாங்க ஓட்டு போட்டாலே இந்த வருஷம் ஆட்சியில உட்கார போறது எங்க விஜய் தான், எங்க தளபதி தான். உங்களுக்கு பெரிய கூட்டம் எல்லாம் இருக்குது, அதனால ஓட்டா மாறாதுன்னு சொல்றேன். மாறும். ஓட்டு வாங்காம ஏன் அவ்வளவு கூட்டம் வந்து அங்க இருக்கணும்? எங்க தளபதிக்கு தான் ஓட்டு. பெரிய நடிகர்ன்றதால அவரை பார்க்கறதுக்கு அப்படி கிடையாது. எங்க நடிகரா இருந்து எங்களுக்காக எங்களை நம்பி வர எங்க விஜய்க்கு எங்க விசில் ஓட்டு. அவரை பொறுத்தவரையில சொகுசான ஒரு அரசியல் தான் செய்யறாரு. ஒரு நாள் பரப்புரைக்கு வந்தா இன்னொரு நாள் வரமாட்டாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. அது வந்து எங்க நம்மளே பாக்குறோம், கண் கூட பாக்குறோம், அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. மத்த கட்சிக்காரங்க அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. கேன்சல் பண்ற அவருக்கு என்ன நெருக்கடி வருதோ யாருக்குங்க தெரியும். நம்ம ஈஸியா நம்ம சொல்லிடலாம். அவருக்கு வந்து என்னென்ன நெருக்கடி கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லைங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்கு. அவர் வரத்துக்கு தான் அவர் பாக்குறாரு. ஆனா அவருக்கு என்னென்ன நெருக்கடிகள் வருது அப்படின்றத வந்து தெரியல நமக்கு. இப்போ என்ன சொல்றது, எல்லா இடத்துலயுமே வந்து பர்மிஷன் கேக்குறாரு, அங்க வரணும்னு நினைக்கிறாரு, பாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நிறைய கூட்டம் சேருது. அன்னைக்கு கூட அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் பதட்டம் ஆயிட்டாரு. கரூர்ல நடந்த நிகழ்ச்சிக்கு பழிய தூக்கி அவர் மேல போட்டாங்க பாவம். அதனால அவர் பயப்படுறாரு வரத்துக்கும். அதனால வந்து அவர் பர்மிஷன் கேட்கிறாரு, மக்களை பாக்கணும்னு நினைக்கிறாரு, வரணும்னு நினைக்கிறாரு. அது பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதானே தவிர நான் அப்படிதான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து அவர் சொல்றதுல எந்த பொய்யும் எனக்கு தெரியல, எல்லாமே உண்மைதான் எனக்கு தெரியுது. நான் கண்டிப்பா அவர் தான் ஓட்டு போடுவேன். கண்டிப்பா ஜெயிக்கும். கண்டிப்பா விசில் தான் ஜெயிக்கும். கண்டிப்பா சிஎம் முதலமைச்சர் விஜய் தான் வருவாரு. எங்க போனாலும் பாத்தீங்கன்னா சீமான் வந்து விஜய் தாக்குறாரு. அவரை பத்தி பேச கூட நாங்க டைம் இல்ல. நாங்க அவரை சேர்க்கல. எங்களோட போட்டி டிஎம்கே மட்டும்தான். டிவிகேக்கு டிஎம்கே தான் போட்டி. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சீமானெல்லாம் நாங்க டைம் இல்ல எங்களுக்கு. அவரை சேர்த்து நாங்க எங்க தளபதி சொன்ன மாதிரி எவ்வளவு வேலை இருக்கு. அவரை நாங்க நடுவுல கூட்டிட்டு வந்து எங்களுக்கு விளையாடுறதுக்குலாம் டைம் இல்லை இப்போதைக்கு. சீமான் வந்து கட்சி தொடங்கி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா அவர் என்ன பண்ணாரு நான் கேக்குறேன். அவரு வெறும் வாயில மட்டும் தான் வடை சுட்டு இருக்காரு. ஆனா ஒன்னா ஸ்டேஜ்ல நின்றுட்டு வாயில மட்டும் வடை சுடுறாரு. உளுந்து வடை, பருப்பு வடை, மசால் வடை எல்லா வடையும் சுடுறாரு. ஆனா அவர் பருப்பு வேகவே இல்லை, வேகவே மாட்டோங்குது. அதனால சும்மா இந்த வாயில வந்து வடை சுடுறதுதான் அவருக்கு வேலை. வேற வழி இல்லை. அவருக்கு என்ன பண்றது? எல்லாரையும் வந்து நாட்டுக்கு நீங்க வரீங்கன்னா, ஒரு 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 எலெக்ஷன்ல நீங்க வரீங்கன்னா, நீங்க நல்லது பண்ணி நிறைய விஷயங்களை நாங்க நல்லது செய்வோம் சொல்லிட்டு நீங்க ஓட்டு கேளுங்க. எதுக்கு தேவையில்லாம சும்மா இருக்கிற விஜயை வந்து சும்மா தூண்டி இழுத்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. டிஎம்கே பத்தி பேச மாட்டேன்றீங்க, ஏடிஎம்கே பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, விஜய் பத்தியே பேசுறீங்க. ஏன்னா அவர் கூட்டம் அதிகமா வருது. நீங்களும் அவரை மாதிரி வந்து ஒரு நடிகர், நீங்களும் அதுல இருந்து வந்திருக்கீங்கன்றதால உங்களுக்கு பொறாமன்னு நினைக்கிறேன் நானு. நீங்க அதுல வந்து என்ன சொல்றேன்னா, நின்று தேர்தல் எலெக்ஷன்ல களத்துல நின்று போராடுங்க இல்லைங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாம விஜய் விமர்சனம் எல்லாம் பண்ணாதீங்க. அது இவங்க மேல எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க.